ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரதத்தைலபூர்ண பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஓம் பக்கம் 143. ஆவர்த்திஹி அசக்ருதூபதேசாத் லிங்காச்ச ஆத்ம இதி தூ உபகச்சந்தி கிராஹயந்தி ச ந பிரதீகே நகி சக பிரம்மதிருஷ்டிஹி உத்கர்ஷாத் ஆதித்யாதிமத்யஸ்ய அங்க உபபத்தேஹ ஆசினஹ சம்பவாத் தியானாச்ச அச்சலத்வம் சாபேக்ஷ்ய ஸ்மரந்தி ச. ஸோ நம்ம எங்கே போனாலும் பழச மறக்கக்கூடாது. இது ஒரு கோட்பாடு. அதனால் இப்போது நம்ம கொஞ்சம் பேர் இதில் யோகாலேருந்து இங்கே வந்துட்டுருக்கீங்க தொடர்ந்து. அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம். யோகா ஒரு பேஸ், அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நமக்கு. அதனால் அதுலேயே நிறைய விஷயம் சொன்னதுனால, யோகத்திலே நிறைய சொன்னதுனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பல விஷயம் போயின்ட்டுருக்கு. இதே விஷயத்த இப்போ பேசின்னு இருக்க விஷயத்த டைரெக்டாக ஒருத்தர் புதுசாக இப்போ தான் கேட்குறாருன்னா சொல்கிறவாளுக்கும் கஷ்டம், கேட்குறவாளுக்கும் கஷ்டம். நமக்கு பல விஷயம் நமக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, யோகா பேக்ரவுண்ட் இருக்குது, புரியுதா? அது நமக்கு பூர்வபட்சமாக இருந்தாலும் இந்த சித்தாந்தத்துக்கு அது உபகாரியாக இருக்கிறது. உபகாரி அந்தரகா, அது மாதிரி அது நமக்கு உபகாரமாக இருக்கிறது. அதில் இப்போ எடுத்துன்னு இருக்க அதிகரணம் ஆசீன அதிகரணம். ஆசீன அதிகரணம்னா ஆசனம் எப்படி உட்காரணும் அது எங்களுக்கு தெரியாதாக்கும். பிரம்மசூத்திரம் படித்து தான் தெரியும்.
தியானத்தில் எப்படி உக்காரணும்? உன் இஷ்டத்துக்கு நின்றுட்டே தியானம் பண்ணலாமா, இல்லை நடந்துட்டே தியானம் பண்ணலாமா? வாக்கிங் மெடிடேஷன், டாக்கிங் மெடிடேஷன், இப்போ எல்லாமே புதுசு புதுசாக இன்னொன்று சொல்கிறான். ஏன்னா பார்த்தா ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கு எல்லாருக்கும். அது என்னன்னா புதுசாக பண்ணணும், மற்றவங்க பண்ணதை விட நான் பண்ணணும் புதுசாக. பவர் யோகா. பவர் யோகானா ஒன்றும் இல்லை, இந்த செல்ஃபோன் பவர் வச்சுக்கிறோம்ல, அதை வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணணும். அது பேர் அது பவர்ஃபுல் யோகா, சூப்பர் மெயின் யோகா. ஓகே, இல்லை ஏகப்பட்ட மெடிடேஷன். எதையாவது பண்ணி அவனுக்கு என்ரோல் ஃபீஸ் வாங்கி அப்புறம் 2 நாள் எதுவுமே நீ பண்ண மாட்ட, அவனுக்கும் பிரச்சனை இருக்காது, உனக்கும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவன் சொல்கிறபடிலாம் எதுவுமே பண்ண முடியாது. புரியுதா? இதெல்லாம் இருக்கிறது ஆக்ஷன் மெடிடேஷன். எப்படி விதமான மெடிடேஷன். இதில் என்ன விஷயம்னா, நிறைய மெடிடேஷன் நான் போயிட்டு வந்திருக்கேன். ஒரு சந்தோஷமான செய்தி, நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு புண்ணியம் ஜாஸ்தி, டைரெக்டாக சப்ஜெக்டுக்குள்ளே வந்துட்டீங்க. நமக்கு புண்ணியம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் ஒரு ரவுண்டு போய் அவெல்லாம் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன பண்ணுறான், இதுதான் உண்மையா அப்படி சொல்லிட்டு. ஆனால் ஒரு கேள்வி மாத்திரம் இருந்தது, இதுதான் உண்மையா அல்டிமேட்டிவா அப்படின்றது மாத்திரம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் நான் எனக்குள்ளாரையே. அப்புறம் கொஞ்ச நாளில் புரிஞ்சிடும் எனக்கு அந்த பகவான் அந்த சக்தி கொடுத்துருக்கான். நோ 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 இதில் இருக்கப்படாதே, வெளியில் வந்துரு அப்படின்னு. அதில் உள்ளே போய் வெளியில் வந்தது நிறையா சமாச்சாரம் இருக்குது, புரியுதா? ஆனால் உள்ளே போகிறேன்ல, அவன் எப்படி பண்ணுறானோ அதை விட ஜாஸ்தி பண்ணிவிடுவேன். ஒரு வீட்டுக்கு போனோன்னே ஜி அதெல்லாம் தொடக்கூடாது ஜி அப்படின்ட்டு, லெஃப்டில் தொடக்கூடாது. சாப்பிட்ற நேரத்தில் மனுஷன் இன்ட்ரெஸ்ட்டாக இப்படி சாப்பிட்டுன்னு இருக்கானே, லெஃப்டில் தொடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? சாப்பிட்ட பிறகு தான் தண்ணி குடிக்கணும். ஏன்னா இந்த லெஃப்ட்லேயே தொடக்கூடாதுன்னா ரைட்டு ஹேண்டை தொடவே முடியாது. நம்ம வைத்தியம் இருக்கிறது, ஓ நீ ஆச்சாரத்தில் வரையா அப்படின்னு. எல்லா ஆச்சாரத்தையும் கடைப்பிடிச்சேன், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லிகிட்டே இருந்தேன் அந்த வீட்டில். ஜி நம்ம நார்மலாகவே இருக்கலாம் ஜி, ஒன் தட் வே ஆர் திஸ் வே, சுதந்திரமாக ஏரியா. அப்போ மெடிடேஷன்னா 3 மெடிடேஷன் இருக்குது. கர்மாங்க தியானம் இருக்குது, சுதந்திர தியானம் இருக்குது, வேதாந்த தியானம் இருக்குது. புரியுதா? நீ எந்த தியானம் பண்ணுற, எந்த கான்டெஸ்ட்டில் பண்ணுற, அது முக்கியம். புரியுதா? நீ கர்மாங்க உபாசனை பண்ணுறியா? இப்போ கர்மாங்க உபாசனை லாஸ்ட் கிளாஸ் படித்தோம். அது நமக்கு இர்ரெலவெண்ட்டு. ஏன்னா நம்ம கர்மம் பண்ணுறதில்ல, அங்கமும் பண்ணுறதில்ல, யாகமும் பண்ணுறதில்ல, நமக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் எல்லாமே புதுசாக இருந்தது. புரியுதா? அதுக்கு முன்னாடி சுதந்திர உபாசனை படித்தோம். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது நமக்கு, ஏன்னா அது கொஞ்சம் ரிலேட்டிவாக இருக்கிறது. நிதித்தியாசன மெடிடேஷன் பண்ண முடியாது, ஆனாலும் அது நமக்கு புரியும். நிதித்தியாசன மெடிடேஷன் இப்படி 3 தியானம் தான் இருக்கிறது. புரியுதா? கர்மாங்க உபாசனா அண்டு இந்த சந்தியாவந்தனத்தில் வரும் பஷட் அப்படின்னு வருவார். புரியுதா? அந்த மாதிரி அதில் அந்த சொல்லும்போது ஆப்ளிகேஷன், அந்த அர்ப்பணம் பண்ணணும் அதுக்குள்ளே. ஓகே, சமர்ப்பிக்கணும். இது கர்மாங்க தியானத்தில் வரும். ஓகே, இதெல்லாம் இருக்கிறது. இதில் என்ன பியூட்டின்னா, நம்ம குருகுலத்தில் யாகமும் பண்ணியிருக்கோம், ஹோமமும் பண்ணியிருக்கோம். புரியுதா? மகாச்சண்டி யாகம் பண்ணோம், ட்ரெயின் ஃபுல்லாக கொண்டு போனோம், ஒரு வேகன் ஃபுல்லாக கொண்டு வந்தோம். சாமக்கிரியெல்லாம் அதுவும் பண்ணியிருக்கோம், அக்னிகாரியம் பண்ணிட்டுருக்கோம். புரியுதா? ஜபம் பண்ணியிருக்கோம், எல்லா ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். ஓகே, ஒரு நண்பர் சொன்னார், நாங்கள் யாத்திரையெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, ஒரே கிளாஸு. நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே போய் அந்த 108 தர்ஷனத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. புரியுதா? அப்போது இது அந்த விகீத கர்மத்தோடு போனால், நித்திய நைமித்திக கர்மத்தோடு போனால், வேதம் சொல்கிறக்கூடிய அந்த உபாசன கர்மத்தோடு போனால் கர்மயோகம் பண்ணுறது சுலபமாக இருக்கும்.
ஒன்ஸு கர்மயோகம் பண்ணி சாதன சதுஷ்யம் வந்துட்ட பாஸ் எங்கேயோ போயிடுவோம், நம்ம கட கட கடன்னு போயிடுவோம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே சேவிங்ஸ் இருக்குது. நமக்கு பணத்தில் தான் சேவிங்ஸ் இல்லையே ஒழிய இந்த இதில் வந்து சேவிங்ஸ் நிறையா போட்டிருக்கோம். புரியுதா? 10-20 வருஷமாக வந்து நிறைய கிளாஸை உள்ளே போட்டிருக்கோம். அதெல்லாம் வேலை செய்யும். புரியுதா? அது ஒரே ஒரு தடுப்பு சோறு இருக்குது, சாதன சதுஷ்யம். அதுக்கு முன்னாடி கர்மயோகம் இருக்குது, அதுக்கு முன்னாடி விகித கர்மா இருக்கிறது. அதுதான் நீ 108 கோயிலுக்கு போய்ட்டு வா, அப்புறம் உப்பிலியப்பன் கோயிலுக்கு போய்ட்டு வா, ஓகே, அந்த பக்கம் மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு போய்ட்டு வா, அத்வைத சத்தியம். அந்த அத்வைத சத்தியத்துக்கு முன்னாடி பட்டினத்தார் உட்காந்துருக்காரு, அவரை ஒரு முறைச்சிட்டு வா. என்ன காதறந்த ஊசியும் கடை வரி வாழாது, அப்படி வாராது கடை வழி. புரியுதா? ஏதோ ஒன்றும் வராது. நீ போட்டிருக்க நகையெல்லாம் நீ கஷ்டப்பட்டு போட்டிருக்க எப்படி இப்படி பணம் சொல்லட்டு லொஸ்க்கு கல்யாணி கோல்டு கவரிங் இல்லை, நீங்கள் சுத்தமான நகை தான் போட்டிருப்பீங்க, சுத்தமான நகை நட்டு. புரியுதா? அதை வந்து என் பொண்ணு என்னை வெறுத்தா கூட பொண்ணுக்கு கொடுப்பேன் ஒழிய பிரம்மசூத்திரத்துக்கு கொடுக்க மாட்டேன். இப்போ டெஸ்ட்டு, இப்போ 108வது இது டெஸ்ட்டு. பையன் பொண்ணுக்கு கொடுக்குற மாதிரி பிரம்மசூத்திரத்துக்கு கொடுக்கணும். புரியுதா? நீ வந்து பொண்ணு பையனை விட பெருசாக நினச்சினா அது பெருசாக வரும். பொண்ணு பையனை விட பொண்ணு பையன் நம்மளுடைய ப்ராடக்ட்டு. புரியுதா? இது ஈஸ்வர ப்ராடக்ட்டு. எப்படி? அது ஈஸ்வர ப்ராடக்ட் இதெல்லாம். புரியுதா? பையனும் பொண்ணும் ஏன் ப்ராடக்ட்டு எந்த. புரியுதா? அதனால் அதுக்கு கொடுக்க முடியும் மொழிய, அப்படிலாம் இதெல்லாம் கொடுக்க முடியாது. ஓகே, அப்போ வந்து இது நம்ம என்ன அடுத்தது. ஆனால் நான் பரீட்சை பண்ணி டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சுட்டேன். சொர்ணம் கூட கொடுக்கணும்னு சொல்லி வேறு எந்த ஆசிரமத்துலேயும் எந்த ஆச்சாரியும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. நான் கேட்ட உடனே 110 பவுண்டு சொர்ணத்தை கொடுத்தாங்க. புரியுதா? கேட்ட வித்தின் 48 ஹவர்ஸ். 48 ஹவர்ஸில் நம்ம சுவாமி இருக்கார், இது இவருக்கு குரு சின்மயாஜி. அவர் வந்து அங்கே இமாலயத்தில் அவருடைய இது இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸு. அதுக்கு பேர் மறந்து போச்சுன்னா சித்தபாரி. சித்தபாரியில் ஒரு அம்மா வந்தது, இவ்வளோ தெலுங்கு அம்மா. இது வரைக்கும் போட்டிருந்தது நகை செயின், இது செயின் இல்லை வளையல். ஏன் 2 வளையல் கைட்டு கொடுக்குறேண்ணா? ஐயா இதுக்கா கேம்ப் வந்தேன். அது அவங்க அங்கே என்ன பண்ணுவார்னா, சுவாமி ஒரு செக்கப்பு அங்கி இருக்குல்ல, இந்த இது காவி அங்கி, எல்லோரும் ஒரு வாரத்துக்கு சன்னியாசியாக இருக்கணும் அங்கே, கம்பல்சரி சன்னியாசி. அந்த கம்பல்சரி சன்னியாசியை அனுப்பி போடுவார். அவரே ஏதோ ட்ரை பண்ணிருக்கார் சின்மயாச்சியும். புரியுதா? இவனுக்கு வரத்துக்கு. புரியுதா? இந்த மாதிரி நேராக போய் அந்த இதில் பேங்க்கில் வைப்போமே லாக்கரில், அது போல் அவங்க ரூமில் இருக்கிற லாக்கரில், புரியுதா, கழட்டி நகையை வச்சுட்டு வந்துட்டு 2 பிளாஸ்டிக் நகையை போட்டுக்கணும். ஜி அதெல்லாம் என் மருமகள் எந்த இல்லை. ஆனால் நேதாஜிக்கு பிறகு அந்த நகையை கேட்டு வாங்கினது ஒரே ஆள் நான். அது மாத்திரம் இல்லை, 1 வருஷம் கழித்து நகையை திருப்பி கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், எல்லாமே விசித்திரமாக இருக்குது பாருங்கள். பவுனை சும்மா ஏதோ இல்லை, பிளாஸ்டிக் இல்லை, பிளாஸ்டிக் டப்பானா ஏதாவது ஒரு 10 இந்த டப்பரை தானே கொடுத்த நீ. அது டப்பரை கொடுத்தா இவா சந்தனவள்ளி. ஓகே, அது ஒரு பிஸ்னஸ்ஸு. ஒரு காலத்தில் பீக்கில் இருந்தது அது எல்லாம். ஆடா பாவையில் தங்கத்திலேருந்து டப்பருக்கு வந்துட்டோமே. புரியுறதா? அது அது அந்த விஷயத்தை 1 வருஷம் கழித்து அவங்களுக்கே கொடுத்துட்டேன். ஏன்னா அந்த பேரெல்லாம் எழுதி வச்சுருந்தது. இன்னும் கொடுத்துட்டீங்களே, வருத்தப்பட்டாங்க. எப்படி பாருங்கள், இது ஸ்டூடெண்ட்டு, குருகுல ஸ்டூடெண்ட்னா சும்மா அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க. ஓகே, ரொம்ப வருத்தப்பட்டு நான் திருப்பி கேட்பேன். தேவைப்பட்டதுன்னா அப்போ திருப்பி கொடுக்கணும். கொடுப்பாங்க. அதுக்குள்ளே மனசு மாறிடும். புரியுறதா? மனசு மாறலை.
திருப்பி 6 மாதம் கழித்து கேட்டேன் கோயிலுக்காக. எவன் வீட்டுக்குள்ளே குல தெய்வம் இல்லை, இஷ்ட தெய்வம் இல்லை, அது கிராம தேவதையும் கிடையாது. ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு கோயில் கட்டுறாரு, சுவாமி கூப்பிட்ற கேட்குறதுனால திருப்பி கொடுத்தான்னு. அது 50 நாளில் கட்டிட்டோம் அந்த கோயிலை. ஆக்சுவலி அதுதான் பொற்கோயில். அந்த மகாநாராயணா கோயில் இருக்க, அதுக்கு பேர் தான் பொற்கோயில் சொல்லணும். புரியுதா? கவர்மெண்ட் கெசட்டில் பார்த்தா 60 ஏக்கர் இருக்குது. அதுக்கு 60 ஏக்கர் 60 ஏக்கரில் போய் கோயிலை கட்டிட்டோம். புரியுதா? கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். புரியுதா? அதனால் அதுக்கு நேக்கா அந்த ஊருக்காரன் 10 ரூபா 10 ரூபா 1 ரூபா போட சொன்னேன். ஏன்னா அவனே கட்டுற மாதிரி. மீதியெல்லாம் இதெல்லாம் பண்ணணும். இந்த வீடு பங்களா 10 ரூபாய் அப்படின்னு விளம்பரம் போட்டிருந்தான். புரியுதா? ஆனால் அத்துடன் பூனையும் வாங்கி கொள்ள வேண்டும். அந்த வீடு 10 ரூபாயா, அந்த பூனை ஒன்று வச்சுருந்தான். பூனை என்ன ரேட் இருக்கும் அப்படி சொல்லிட்டு எல்லார்கிட்ட போய் போனேன். அது 2 கோடி அப்படின்ட்டான். இந்த பூனை இருக்குல்ல, அது 2 கோடி. இந்த வீடு 10 ரூபா தான். அதுபோல் இவங்ககிட்ட 10 ரூபா வாங்கி நாம் 50 லட்சத்துக்கு அந்த கோயிலை கட்டி கொடுத்துட்டோம். இப்போ புரியுதா? அதுக்கு உரிமைலாம் கூப்பிட்றது. எந்த கோயிலுக்கும் உரிமை கிடையாது. புரியுதா? அவன் மறந்தே போயிட்டுருப்பான் நம்மளை. இவர் தான் கட்டி கொடுத்தாரு இல்லாமல் அப்படிலாம் எவனும் சொல்கிறதில்ல, கூப்பிட்றதில்ல, நம்ம போகிறதும் இல்லை. ஏதோ நீ சாமி கும்பிட்றியா அந்த இடத்துல அது போகிறோம். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பர்மனெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. புரியுதா? இதுதான் அந்த ஊர் ஜனங்கள்லாம் தெரிஞ்சிருத்துனா போகிறோம். அப்படி சரியாக போயிடும். அப்போ நமக்கு கர்மாங்க உபாசனை, சுதந்திர உபாசனை இருக்குது. என்ன இந்த சுதந்திர தியானம் அதில் ரிச்சுவல்ஸ் எல்லாம் கிடையாது. எந்த ரிச்சுவல்ஸும் கிடையாது. சீக்ஷாவளியில் நிறைய உபாசனையை சுதந்திர உபாசனை சொல்லணும். இரண்ய கர்ப்ப உபாசனா, ஈஸ்வர உபாசனா, இதெல்லாம் சுதந்திர உபாசனை. இப்போ நீ ராமரை எந்திரோ ராமரோ அப்படி சொல்லிட்டு நீ வச்சு உபாசனை கண்ணை மூடி பண்ணின்னா பண்ண முடியும். இப்படிதான் வால்மீகி உபாசனை பண்ணான். அவனுக்கு மந்திரம் கூட சரியாக வரல, ஆனால் சிரத்தையோடு பண்ணினா அவன் தான் ஆதி கவி ஆகிட்டான். அவனுக்கு பேசுகிறதே பாஷையே வராது. புரியுதா? கச்சாமுச்சான்னு பேசுவான், ரொம்ப ரேண்டமாக இருந்தான். புரியுதா? நாட்டு சம்ஸ்கிருதி புருஷகா. புரியுதா? அவன் பிராகிருத புருஷகா. பிராகிருத புருஷகா உண்மையாக அந்த விஷயத்தை செஞ்சானா சம்ஸ்கிருதி புருஷனாக ஆகிறது மாத்திரம் இல்லை, ராமாயணத்தினுடைய காவியத்தை ஒருத்தன் எழுதணும்னா அதுக்கு எவ்வளோ தகுதி வேணும், அந்த யோக்கியத்தெல்லாம் இவனுக்கு. புரியுதா? ஒரு பக்கம் இந்த வால்மீகி ரத்னகாரா, இன்னொரு பக்கம் கௌஷிகராஜன். புரியுதா? விஸ்வாமித்திரர் குருவாயிட்டான். வால்மீகி ராமாயணம் எழுதிட்டான். புரியுதா? அவன் தான் முதல் காவியம் பண்ணினது உலகத்தில், ஆதி கவி. அந்த ஆளுக்கு இந்த தலைவர் பிரைம் மினிஸ்டரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், வால்மீகி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நான் ஒருத்தன் திரௌபதி முர்மு ஜனாதிபதி ஆக்கியிருக்கான். இவனுக்கு பேசுகிற அக்கிரமத்துக்கு எதிர்க்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஒன்று கூட அவர் பண்ணுறத இவனுக்கு மறுத்தே பேச முடியாது. அதையே கிரிட்டிசைஸ் பண்ணுறான்னா எவ்வளோ பெரிய திருட்டு பசங்களாக இருப்பானுங்க இந்த பசங்க. புரியுதா? அது குறிப்பாக தமிழ்நாட்டில் நரேந்திர மோடியை பற்றி அவதூறு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா இவர்கள்லாம் தேசத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் விரோதிகளாக இருக்கிறார்கள்னு அர்த்தம். இன்டைரக்ட் மீனிங். ஓகே, சரி, இது நம்ம சப்ஜெக்ட் வருவோம். இரண்ய கர்ப்ப உபாசனா, ஈஸ்வர உபாசனா, சுதந்திர உபாசனா. அப்புறம் 3வது நிதித்தியாசன உபாசனா. நிதித்தியாசன உபாசனா, சுதந்திர உபாசனா எல்லாருமே பண்ணலாம், ஓப்பன் டு ஆல். அது ஓ குரூப் மாதிரி, இன்டர்நேஷ்னல் குரூப். ஓகே, ஆனால் இது ஸ்பெஷல். இது எல்லாரும் நிதித்தியாசனம் எல்லாருமே பண்ண முடியாது. யார் பண்ணலாம் நிதித்தியாசனம்? ஆனா பெண்ணா? வித்வத் சன்னியாசி இருக்கான்ல, அந்த வித்வத் சன்னியாசி தான் பண்ண முடியும். புரியுதா? உனக்கு சன்னியாச மைண்டு வேணும்,
முனிகி அந்த சிரவண மனனம் முடித்தவனாக இருக்கணும். அவன் ஞானத்தில் பிரச்சனை கிடையாது, இவன் ஞானி ஆயிட்டான் இப்போ. ஆனால் பழைய அபிச்சுவல்ஸ் விபரீயா இருக்கு. அந்த விபரீதத்தை நீக்கிறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய மெடிடேஷன் நிதித்தியாசன மெடிடேஷன். இப்போ இந்த இந்த மெடிடேஷன் நிதித்தியாசன மெடிடேஷன், இப்போ உபாசனா மெடிடேஷன் இருக்கு இல்லையா, சுதந்திர உபாசனா, அதனுடைய பலம் திருஷ்டமா அதிர்ஷ்டமா? அதனுடைய பலம் திருஷ்டமா அதிர்ஷ்டமா? புரியலையா? திருஷ்டம் ரெண்டு தான் சொல்லணும், லெஃப்ட் ரைட்டு. அதிர்ஷ்ட பலன் புரியுதா? அதிர்ஷ்ட பலன் என்னது? உபாசனை மூலியமாக கிடைக்கிறது புண்ணியம் கிடைக்கும். புரியுதா? நீ உபாசனை பண்ண பண்ண என்ன கிடைக்கும்? அதிகமான புண்ணியம் கிடைக்கும். மனசு ஒருமைப்படும், மனசு நிம்மதியாகும். புரியுதா? மைண்டு காம்னஸ் வரும், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அஃபெக்ட் ஆக மாட்டேன். இதெல்லாம் புண்ணியத்தினுடைய பலன். இது உபாசனை பண்ணினா உனக்கு புண்ணியம் அதிகமாகும். இப்போ நிதித்தியாசனம் பண்ணினா புண்ணியம் வருமா வராதா? நிதித்தியாசனம் பண்ணினா புண்ணியம் வருமா வராதா? புண்ணியம் வராதுன்னா பாவம் வரும்னு அர்த்தம். ஞானம் கிடைக்கும். திருஷ்ட பலன், கை மேல பலன். புரியுதா? ஞானம் உள்ளவன் தான் நிதித்தியாசனம் பண்ண முடியும், ஞானம் கிடைக்கிறதுக்காக இல்லை. நிதித்தியாசனம் பண்ணால் ஞானம் கிடைக்காது, தூக்கம் தான் வரும். புரியுதா? ஞானத்தை அடைஞ்சவன் ஞான நிஷ்டைக்காக பண்ணக்கூடியது, அதாவது அனுபூதிக்காக பண்ணக்கூடியது, அது அதிர்ஷ்டம் இல்லை. புரியுதா? அது திருஷ்ட பலன். அவனுக்கு தெரியும். அவனுக்கு என்ன தெரியும்? பழைய பழக்கம்லாம் இருக்குல்ல, அந்த மனசுக்குள்ளே ஊறி இருக்குல்ல, அதெல்லாம் குறைஞ்சுட்டே வரும். இப்போ அவனுக்கு ஆத்மா பிரம்மன் அதில் பூர்ணமான கன்விக்ஷனோட ஞானம் வந்துடுது. புரியுதா? ஞானி. ஆனால் அந்த ஞானத்துக்கு விரோதமாக இவனுக்கு வேறு இது இருக்கிறது. அதனால் அங்கே இல்லாமல் பண்ண ஞானம், அதனால் திருஷ்ட பலன் இங்கே கிடையாது. ஓகே, அப்போ இது ஒரு அற்புதமான விஷயம். ஓகே, அப்போது இவனுக்கு எதுவுமே தேவையில்லை, எந்த சம்பிரதாயமும் தேவையில்லை, எந்த சடங்கும் தேவையில்லை. யாருக்கு? நிதித்தியாசனம் உள்ளவனுக்கு. நிதித்தியாசனம் உள்ளவன் நின்றுண்டு தியானம் பண்ணலாம், உக்காந்துண்டு பண்ணலாம், படுத்துண்டும் பண்ணலாம், பேசிண்டும் பண்ணலாம், ஒர்க்கு பண்ணிண்டும் பண்ணலாம். புரியுதா? அஃபெக்டே ஆகாது. புரியுதா? நேற்றுக்கு சொன்னேன் பதில், அது பதிலாக அது நிதித்தியாசன பதில். அது நீங்கள் குடும்பமும் பாதிக்காது, குருகுலமும் பாதிக்காது அப்படின்னு சொல்கிறேன்னே, அது என்னது? அது ஞானத்துக்கு பிறகு அடையக்கூடிய விஷயம். அதனால் அது புரியவே புரியாது சொன்ன பதில் அது சரியான பதிலே இல்லை. அது ஆக்சுவலி நீ விகித கர்மா பண்ணு, அந்த விகித கர்மாலேருந்து கர்மயோகம் பண்ண முடியாதா, அதை ட்ரை பண்ணுதான் சொல்லணும். அதுதான் பதில். ஆனால் போகிற போக்கில் என்ன சொல்லிட்டோம்? நிதித்தியாசன பதில் சொல்லிட்டோம். எல்லாமே ஒன்று தான், எதுவுமே இல்லை அப்படின்னு. எப்படி புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் சாதாரணமாக பயன்படுத்தேன். சாதாரணமாக இரு, சகஜமாக இருன்னு எனக்கு இன்னும் சுலபமாக இருந்தது. அப்புறம் தான் புரிஞ்சுது, ஓ இது சாதாரணமாக சகஜமாக தான் இருக்க முடியாது, ஸ்பெஷலாக தான் இருக்க முடியும். ஐ எம் த ஸ்பெஷல், சம்திங் ஸ்பெஷல். அதில் நமக்கு விசேஷம் இருக்குது, அது ஈஸியும் கூட. புரியுதா?
ஆனால் சாதாரணமாக சகஜமாக இருக்கிறதுன்றது ரொம்ப டஃப்பான விஷயமா. ஏன்னா அது ஞானத்தோட பலன். அப்புறம் தான் ரொம்ப நாலு கட்சி ஞானத்துக்கு பலன். ஞானத்துக்கு முன்னாடி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. அதெல்லாம் சாதாரணமாக இருப்பான். ஏன் சாதாரணமாக இருப்பான்? அவனுக்கு வேறாக இன்னொருத்தர் இல்லை, அதனால் அப்படி போட்டு காட்டுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. புரியுது? நான் லௌகீகத்தில் இருக்கிறதுனால போட்டுக்கிட்டு அப்படி மஜாவாக காட்டுறோம். புரியுதுதான்? எவ்வளோ நாள் காட்டுவோன்னே பாஷா பாஷா. இப்போ அவரை பாஷா பாஜா பாஜா அப்படி தான் சொல்ல முடியும். அதே தெம்பு தைரியெல்லாம் வராது. இப்போ புரியுதுல்ல? அதில் ஒரு டைம் பீரியட் முடிஞ்சு போச்சு, லைஃபே முடிஞ்சு போச்சு அவருக்கு. இனிமேல் இருக்கிற லைஃப்பில் ஏதாவது பண்ணணும். சரி, சக்ஸஸ்ஃபுல் லைஃபாக 2 பொண்ணு பெற்றி அதையாவது கரெக்டாக பண்ணியா? அது சொல்கிறபடி கேட்கல. சரி, அது சொல்கிறபடியாவது நீ கேட்டியா? நீயும் கேட்கல. மொத்த குடும்பமே இப்படி போயிட்டுருக்கு. பப்ளிக்காக இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியுது. அப்போ நீ எதுக்காக வாழுற, ஏன் வாழுற? இப்படி பப்ளிக்காக இருக்கிற ஒரு உதாரணம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது? புரியுதா? அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அவள் பீக்கில் இருக்கும்போது அவள் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். நான் யோகா எடுத்துகிட்டு வந்துட்டேன். புரியுதா? இப்போ போக மாட்டேன். அதை பீக்கு இப்போ போனால் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பான். புரியுதா? அப்போ பார்த்தா வேறு மாதிரி பார்ப்பான். அவர் வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு. இப்போ அவர் வீட்டுக்கா போனீங்க அப்படின்வா. டோனே மாற்றிடுவான்னு. புரியுதுல்ல? அவ்வளோதான் விஷயம். புரியுதா? எதுவுமே விசேஷமாக ஒன்றும் இல்லை. சாதாரணமாக இரு, சகஜமாக இரு. அப்போது நிதித்தியாசனத்துக்கு எந்த விதமான ரூல்ஸு ரெகுலரேஷன் எதுவுமே இல்லை. அவனுக்கு மனசில் வரக்கூடிய விருத்தி ஏற்கனவே படித்த கேட்ட உறுதியான விருத்தி இருக்க, அந்த விருத்தியை மடைமாற்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவன் நிதித்தியாசனம் பண்ணுறானா பண்ணலையான்னு யாருக்கு தெரியும்? அவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். புரியுறதா? இல்லாட்டி எங்கள் திலகவதி மாதிரி இருக்கும். என்னை பார்த்தோன்னே ஓம் நம சிவாய் சொல்லுவான், அட்வொகேட்டு. புரியுறதா? பார்த்தோன்னே ஓம் சிவம். நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன், நடந்துட்டே சொல்லணும், நின்றுட்டே சொல்லணும், போகும்போதே சொல்லணும், ஒர்க் பண்ணும்போது சொல்லணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். 5 விதமான இது கான்ஷியஸ், 5 கான்ஷியஸ். எப்படி 5 கான்ஷியஸ்? பைத்தியம். அப்போ வேதாந்தத்துக்குள்ளே வந்தால் நம்ம எல்லாம் எங்கெல்லாம் மிஸ்கன்செப்ஷன் பண்ணுறோமோ எடுக்கணும். இதில் என்ன பியூட்டின்னா, நம்ம ஏற்கனவே எம்பசைஸ் பண்ணி அதில் உறுதியாக வர நம்புகிறோம்ல, ஸ்ரத்தையோட வேலை இருக்கும்ல. நீ வேதாந்தத்துக்கு வந்தேன்னா என்ன பண்ணணும்னா அறுக்கணும். கர்ணம் அறுத்து கொடுத்தான்ல அந்த கவச குண்டலத்தை, அது போல் உன்னுடைய ஒவ்வொரு மிஸ்கன்செப்ஷனையும் அறுத்து கொடுக்கும்போது ஒரு பெயின் நிஜமாகவே நீங்கள் அதுவும் எனக்கு தெரியும், ஆப்ரேஷன்லாம் எனக்கு தெரியும், எனக்கு பண்ணியிருக்காங்க. புரியுதா? டாக்டர் வேறு கேட்டார், கொஞ்சம் நிறுத்திட்டு பண்ணிட்டேன். ஏன்? பெயினாக இருக்குமே. அம்மா பெயினாக தான் இருக்குது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேறு ஒரு ஆப்ரேஷன் அப்படி டைம் இருந்தால் நிறுத்தி பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணணும், என்ன ப்ரொசீஜரோ பண்ணுங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படி. அப்போ பெயின் இருக்கும், அது உள்ளர பெயின் இருக்கு. அப்படிதான் பெயின் இல்லை. சில பேர் ஊசி போடும்போதுக்கு முன்னாடி பையன் கத்துவான், டாய் ஊசி போடல பாரு, எது கத்தனே. அப்போ பெயின் இருக்கும். புரியுதா? பெயின் இல்லாமல் இருக்காது. ஓகே, பெயினை மெடிடேஷன் பண்ணக்கூடாது. அந்த பெயினையே மெடிடேஷன் பண்ணணும். புரியுதா? உனக்கு நான் ரொம்ப நாள் இந்த ஓஷோ கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இந்த எனக்கு சைலண்ட்டாக இருக்கணும். எல்லாம் இந்த கிரகங்களும் கரெக்டாக இப்போ கூடி வந்தது பாரு, அந்த மாதிரி இருந்தால் தான் மெடிடேஷன். அப்படி ரொம்ப நாள் அப்படி நடக்கவே நடக்காது. எங்கேயாவது டக்குன்னு இப்படி வச்சுக்கலாம். அதனால் வீட்டில் கோச்சுண்டு டி நகரில் போய் 2 நாள் தங்கிட்டு வந்தேன், ஒரு லாட்ஜில். தூங்கவும் விட்றதில்ல, தியானமும் பண்ண முடியறதில்ல, எதுவும் அவ்வளோ கோபம் தருது. புரியுதா? இப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கூட்டத்தில் கூட தியானம் பண்ண முடியும். புரியுதா?
எதுவுமே டிஸ்டர்ப் ஆக. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஃபேன் பழைய காலத்து ஃபேன் இருக்குல்ல, அந்த அதில் காற்று வராது, ஏதோ ஒன்று வருதுல்ல சப்தம், அதுதான் சப்தம் வருதுல்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓஷோ, அந்த சப்தத்தையே மெடிடேஷன் பண்ணு அப்படின்னு. அப்போ உனக்கு உபத்திரம் கொடுக்குற பவுஸோ அல்லது சம்பந்தியோ யாரோ அவங்களையே மெடிடேஷன் பண்ணிட்டா புரியுதா? எப்படி மெடிடேஷன் பண்ணுறது? இப்போ வந்து சில பேர் அழகாக கிருஷ்ணர் இப்படி இது அழகாக இருக்கு, இந்த கிருஷ்ணர் ருத்ரகாளி அப்படியே நாக்கை தொங்க போட்டு ரத்தத்தோடு இருக்க பார்த்துருக்கீங்க நீங்கள், மகாகாளி ருத்ரகாளி. அந்த ருத்ரகாளியை வந்து தியானம் பண்ணுறான்ல, அது போல் உன்னுடைய அவங்களே அவங்க நினச்சாலே ருத்ரகாளியாக தெரியும். மெடிடேஷன் புரியுதா? நமக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. நீ உன்னுடைய விஷன் மாத்திரம் மாற்றிக்கிட்டா போகிறோம். புரியுதா? எல்லாமே பண்ணணும். ஏன் இதை வந்து சொல்கிறாருன்னா, வியாசாச்சாரியர் சொல்கிறாரு, இந்த சுதந்திர உபாசனையில் அப்படிலாம் பண்ணிடாத, உட்காந்து தான் பண்ணணும், பர்டிகுலர் ஆசனம் வச்சு தான் பண்ணணும், நிமிர்ந்துன்னு தான் பண்ணணும், முதுகுத்தண்டு கழுத்து தலை இதெல்லாம் நிமிர்ந்து தான் பண்ணணும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே தான் எடுத்துட்டார் போல இருக்கு. புரியுதா? ஸோ இவர்கிட்ட அவர் எடுத்துட்டாரா, அவர்கிட்ட இவர் எடுத்துட்டாரு தெரியாது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. புரியுதா? அந்த உபாசனையை ஆசீனக சம்பவா, ஆசீனக தியானம் சொன்னாலே அதை அமர்ந்து தான் பண்ணணும். ஆனால் என்கிட்ட ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கேட்கும், இதெல்லாம் தியான காலத்தெல்லாம் சுவாமிஜி படுத்துட்டே அந்த மெடிடேஷன் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களே அப்படி பண்ணா என்ன? அது கரெக்டு தான், நீ பண்ணலாம், தப்பு கிடையாது என்ன. ஆனால் அதுக்கு பேர் தியானம் கிடையாது, அதுக்கு பேர் சயனம். நீ வேணால் ஆனந்த சயனம் வச்சுக்கணும், புரியுதா? ஆனால் அது சயனம், அது தியானம்னா உட்காந்து தான் பண்ணணும். அப்படி வியாசாச்சாரியர் சொல்கிறார். இது எங்களுக்கு தெரியாதாக்கா, வியாசர் சொல்லி தெரியணுமா? சொல்லு. அப்போ தான் சம்பவாத், அப்போ தான் தியானம் வரும் அப்படின்ற. இது எப்போ தெரியும்னா, இது வரும் சிம்பிள் சூத்திரம். ஆனால் இது பண்ணுறது தான் கஷ்டம். ஒரு 48 மணி நேரம் ஆடாமல் அசையாமல் அப்படியே 48 என்ன சொல்லிட்ட? எல்லாமே பிருகத்தாக தான் வருது பாருங்க. இப்போ நம்ம சிவசங்கரனோட நான் போயிருந்தேன், நான் அதுக்கு உஜ்ஜயினிக்கு. புரியுதா? அங்கே வந்து எல்லாமே மூவிங் மெடிடேஷன் தான். அப்புறம் கொஞ்ச நேரம் ருத்ரன் சொல்கிறான், அதுக்கப்புறம் இப்படி போகிறான், அப்புறம் இப்படி கட்டுறான், அப்படி தலைப்பாக கட்டுறான், தூக்கம் வருது இல்லை, இப்படி எழுந்து போனோம் போய் பண்ண. அப்புறம் அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தண்ணி கூட நல்லா இதுவாக வந்தது முதல் ஜாமத்துக்கு, அப்புறம் எல்லாத்தையுமே அமுத்தி போட்டான், பார்த்தா சோன்னு ஆயிடுச்சு. அப்போ நடந்தால் தான் நடக்கும், நம்ம அப்படியே உட்காந்து தான். இவர் என்ன ரிப்போர்ட் பண்ணார் சிவா, நான் பார்த்தேன், உங்களை தவிர எல்லாரும் நடந்துக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் ஒரு ஆள் உட்காந்துட்டு இருந்தீங்களா. அப்புறம் உஜ்ஜயினி மகாகாலேஸ்வர் இருக்கார்ல, ரெண்டு பேரை தவிர மீதி பேரெல்லாம் மூவிங் இல்லை. புரியுது? அப்போ அப்படியே ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுன்றது முதல்ல இந்த ஆசன ஜெயம் பண்ணுறதுக்கு, வாடாமல் அசையாமல் இருக்கிறதுல அது உட்காந்து பண்ணுறதுக்கு 48 நாள் வந்தால் தான் நீ வந்து ஆசன ஜெயமே ஆகும். ஒரே நேரத்தில் ஒரே காலத்தில் ஒரே இடத்துல 48 நாள் உட்காரணும். புரியுறதா? நமக்கு இந்த ஆசனம் இதெல்லாம் இருக்குல்ல, புலித்தோல் மான் தோல் அதெல்லாம் கூட எனக்கு கிடச்சித்து. புரியுதா? நான் தான் தியானத்தில் அப்படியே போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேனே. மான் தோல் இருக்குது, புலித்தோல் இருக்கிறது, ஓகே, அதுக்கு ஆசனம் இருக்கிறது, இது இருக்கிறது,
அது என்ன மேட்டு, தர்ப்ப மேட்டை விதவிதமாக வாங்கினோம் பாரு, புரியுதா? இப்படி போட்டிருக்கோம், அப்புறம் துணி போட்டு தச்சிருக்கோம், புரியுதா? அப்புறம் மடக்கி போட்டிருக்கோம், எல்லாமே வாங்கிட்டேன். அது எக்ஸப்ட் மெடிடேஷன். இதெல்லாம் ஈஸியாக வாங்கிடலாம், புரியுதா? அப்படி பார்த்து இதெல்லாம் பண்ணிடலாம், புரியறதில்ல. ஆனால் சிவன் மாதிரி அப்படியே இப்படியே 10 நிமிஷம் இருந்தால் கூட நீங்கள் எழுந்திரிச்சு போயிடுவீங்க, புரியுறதா? அதனால் மெடிடேஷன்றது டிஃபிகல்ட், புரியுதா? அப்போ சாதாரண மெடிடேஷனில் ஆசன சம்பவாத், தியானம்னா உட்காந்து தான் பண்ணணும். சம்பவாத் அப்படி மட்டுமே பண்ணக்கூடியது எதுவோ அதுக்கு பேர் தியானம் அப்படி சொல்லி முடிச்சுட்டார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி திஹி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.